வணக்கம், வெல்கம் டு ஐலேஸ் ஜனா பிளாக். இன்றைக்கு வந்து எங்களோட சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இந்த பிறந்த நாள் அன்றைக்கு நாங்கள் மதியம் என்னென்ன சமைச்சினாங்கன்றது தான் இந்த வீடியோக்களை பார்க்க போறீங்க. முக்கியமாக கடலை கத்திரிக்காய் வந்து பிரட்டல் கறி வச்சுருக்கிறேன். இந்த கறியை வைக்கிறது தான் மெயின் வீடியோவாக அமைய போகுது. என்னென்ன சமைச்சிருக்கிறோம்ன்றதை வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் வந்து நான் நீட்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் தண்ணிக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். தண்ணிக்கு அந்த வழியை எடுத்தால் கொஞ்சம் கருத்த மாதிரி வந்துடும்ன்றக்காக இப்படி போட்டு வச்சுருக்கேன். இஞ்சால பார்த்தீங்கன்னா கடலை வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சால கறிக்கு தேவையான உள்ளி, வெங்காயம், கருவேப்பமிலை, ரம்ப இலை எல்லாம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் விட்டாச்சு கத்திரிக்காய் பொரிக்க போகிறேன். கத்திரிக்காயை வந்து நல்ல வடிவாக புளிஞ்சு எடுத்து போட்டு பொரிப்போம். கத்திரிக்காய் வடிவாக பொரிஞ்சிட்டு இப்போ நான் இதை எடுத்து போடுறேன். இப்படியே எல்லா கத்திரிக்காயும் பொரிச்சு எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். அதோட சேர்த்து உள்ளியும் வந்து பொரிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ கறி வைக்கிறதுக்காக அடுப்பில் சட்டியை வச்சுட்டேன். கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயில் கொஞ்சம் தெருக்க விட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் பதங்கிறதுக்கு தானே அப்போ கொஞ்சமாக விட்டு கிடக்கு எண்ணெய். இதுக்கு ரம்பை, அடுத்ததாக பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம் போட்டுக்கொள்வோம். அடுத்த நாங்கள் வெட்டி வச்சுக்க வெங்காயத்தையும் போட்டுக்கொள்வோம். இதுக்கு நீங்கள் தக்காளி பழம் போட்டு வளர்க்கலாம். நான் என்னட்ட இப்போ தக்காளி பழம் இல்லாததால் தக்காளி பழம் போடல. வெங்காயம் வடிவாக வதங்கட்டும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கிட்டுது. இதுக்குள்ள நான் இப்போ பழப்புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் 3 பாலில். அந்த பாலை வந்து கவிட போகிறேன். கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன். அதோட நாங்கள் கறிக்கு தேவையான அளவு தூளையும் போட்டுக்கொள்வோம். வடிவாக கலந்து விட்டுட்டு நான் முதலாம் பால் பாருங்க ஒரு கொஞ்சம் பால்லாம் விட போகிறேன். முதலாம் பாலையும் விட்டுட்டு இதுக்குள்ள நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிறேன் இந்த கடலையை வந்து போட்டுக்கொள்கிறேன். கத்திரிக்காய் வந்து கடைசியாக போட்டுக்கொள்வோம். இதை ஒரு கொதி வர கத்திரிக்காயை போடுவோம். ஒரு கொதி வரட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா கவிச்சு கொண்டு வந்துட்டுது. இதுக்குள்ள நாங்கள் இப்போ கருவேப்பமிலையை போட்டுக்கொள்வோம். அடுத்தா நாங்கள் பொரிச்சு வச்சுக்கிற கத்திரிக்காயும் போட்டுக்கொள்வோம். கத்திரிக்காய் உள்ளி கலந்து விடுவோம். இனி நல்ல வடிவாக ஒரு கொதி கொண்டு வர ரக்க செடி. இது வந்து நாங்கள் தண்ணி கறியாக வைக்கல, கட்டிக்கறி தானே. அப்போ ஒரு கொதி வர செடி
கத்திரிக்காய் வந்து நாங்கள் பொரிச்ச வடியாக லாஸ்ட்டாக போட்டுருக்குறோம். இதுக்குள்ள வந்து நாங்கள் கொஞ்சமாக சீனியையும் போட்டுக்கொள்ள போகிறோம், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மூடி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா கொதித்து வட்டி கொண்டு வந்துட்டு நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டி கொண்டு போகிறேன். பார்த்தீங்களோ கடலை கத்திரிக்காய் கறி எப்படி வந்திருக்குண்டு, நல்ல திக்காக நல்ல சூப்பராக வந்திருக்குது. இதை வந்து நாங்கள் சோறோட புட்டோட பிடியப்பம் என்ன எல்லா சாப்பாட்டுக்குமே இதை வந்து இப்படி திக்காக கறி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவினோம். எங்களோட வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசி சோறு சமைச்சேன். நான் அதில் கொஞ்சம் சோறு எடுத்து கேரட் லீக்ஸ் ப்ளம்ஸ் கொஞ்சம் போட்டு பிரட்டி எடுத்துருக்குறேன். இங்கால பார்த்தீங்கன்னா கடலை கத்திரிக்காய் பிரட்டல் கறி. இங்கால பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வெள்ளைக்கறி. இங்கால பருப்பு வெள்ளைக்கறி. இங்கால பார்த்தீங்கன்னா முருங்கையில் வர. இங்கால பார்த்தீங்கன்னா வாழைக்காயும் அப்பளமும் பொரிச்சு எடுத்துருக்குறேன். இன்றைக்கு இவ்வளோ தான் எங்கள்ட சமையல். எங்கள்ட பர்த்டே ஸ்பெஷல் என்று சொல்லலாம். ஓகே, எங்கள்ட வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இன்னும் ஒரு வீடியோவை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.